நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல சில முக்கியமான பங்குகளுடைய ரிசல்ட் இருக்கு. நம்ம ரிசல்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா, யுஎஸ் உடைய டீல் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே ஆயிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து குளோபல் மார்க்கெட்ல நல்லா ஒரு பாசிட்டிவா வந்திருக்கு. அமெரிக்கன் மார்க்கெட், நிஃப்டிலாம் அதையும் பத்தி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் எஃப்ஐடி யோட டேட்டா வெள்ளிக்கிழமை என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டாக் வந்து ஹோல்டு பண்ணுவீங்க. இப்ப ரிசல்ட் டைம். உங்க போர்ட்ஃபோலியோல உள்ள ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன ரிசல்ட் குடுத்துருக்காங்க, நல்ல ரிசல்ட்டா இருக்கா? எங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ராபேக் ஆயிருக்கு, மார்ஜின் கூடியிருக்கா? செலவினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூடியிருக்கா? அதே மாரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, வேற என்னென்ன ப்ரமோட்டர் வந்து வித்திருக்காங்களா? எஃப்ஐடிஐ வாங்கியிருக்காங்களா? பப்ளிக் வித்திருக்காங்களா? அதெல்லாம் வந்து எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்க ஃப்ரீ டைம்ல. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நல்ல ஒரு வெல்த்த கிரியேட் பண்ண முடியும். அதனால தான் நான் சொல்றேன் எப்போதுமே. இந்தியா, யுஎஸ்ஏ ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, டீல் வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு நல்ல விஷயம். அத வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு அமெரிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேல 25 தாரிஃப் போட்டாங்கல்ல, அத வந்து கட் பண்ணியிருக்காங்க. ரஷ்யன் ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுவும் போட்டிருக்காங்க. நிபந்தனையும் போட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கனுடைய ஒரு கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அத நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம ரஷ்யன் ஆயில் வாங்குறோமா, திருட்டுத்தனமா வாங்குறோமா, வாங்கலையா அப்படிங்கிற மாரிக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து ஃபாலோ பண்ற மாரிக்கு ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும், எந்த அளவுக்கு என்னன்னு தெரியல இதுவரைக்கும். 18% வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ட்ரேடு டீல் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸோட வந்துருச்சு. நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் டெலிகிராம் குரூப்ல. ஈரான் கிட்ட நம்ம வர்த்தகம் வச்சிருந்தா, ஈரானோட எந்த கண்ட்ரி வர்த்தகம் வச்சிருந்தாலும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 25% வந்து பார்த்தீங்கன்னா, தாரிஃப் போடுறதா சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நியூஸ்ன்னு தெரியல. அது டெலிகிராம் குரூப்ல வந்துச்சு. வேற டெலிகிராம் குரூப் அத நான் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். ஆனா நியூஸ் பேப்பர்ல நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் காணோம். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த நியூஸ் வந்திருந்தது. அதவே ஃபார்வர்ட் பண்றாங்களான்னு தெரியல. நேத்து குளோபல் மார்க்கெட்லாம் சூப்பர் அருமையான பெர்ஃபார்மன்ஸு. இந்த டீல் ஓகே ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டவ் ஜோன்லாம் பார்த்தீங்கன்னா 2.5%க்கு மேல அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நாஸ்டாக் 2.5% நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா டவுன் ஆயிட்டு இருந்தது. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, 176 பாயிண்ட்டு. நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மண்டே வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆகும்னு நெனைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து நிஃப்டி சில நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, காலைல ஓப்பனிங் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செல் பண்ணி முடிப்பாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல பார்க்கலாம். ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னா, எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, 1 நாள் தான் வித்திருக்காங்க. இந்த மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2, 3 நாள் வித்திருக்காங்க. 3 நாள் வாங்கியிருக்காங்க 6 நாள்ல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நெட் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அ பாசிட்டிவ்ல தான் இருக்காங்க. வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு அதிசயம்னா, டிஐ வித்திருக்காங்க 1265 கோடிக்கு. ஆனா எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. இது எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வந்து பை பண்ணாங்கன்னா, ஏதோ மார்க்கெட்டுக்கு நல்ல விஷயம் நடக்கும். எஃப்ஐ வந்து வாங்குனனால தான் நேத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேல ஏறியிருக்கு பிளஸ்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் எப்படி இந்த மாசம் மூவ் ஆகுதுன்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஸ்திரேலியா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. மெஜாரிட்டி ஸ்டேக் வந்து வாங்கியிருக்காங்க. ஹெல்த் பிவரேஜ் ஒரு கம்பெனி அந்த கம்பெனி. அது வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ன்னு சொல்லலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக்கா வந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படியே. இவங்களுடைய பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஒரு நல்ல விஷயம் ரிலையன்ஸுக்கு. ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு கம்பெனி இந்தியாவுல எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஆர்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 2,994 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, QIP வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்றாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரினியூவபிள் எனர்ஜில வந்து ஃபைனான்ஸும் பண்றாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அடிவாரத்தில தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐஆர்டிஏ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கு. ஆரம்பத்தில வந்து புதுசுல நல்லா ஒரு மேல போணுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணாத வரைக்கும் மேல போறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. முக்கியமான சப்போர்ட் 2024 சப்போர்ட்ல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐஆர்டிஏ. அடுத்ததா நம்ம பார்க்க போற ஸ்டாக் ஒரு முக்கியமான ஸ்டாக்கு சைடஸ் லைஃப். இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரிய வகை நோய்க்கான உள்ள மருந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ்எஃப்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரூவ் குடுத்துருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான நியூஸ்ன்னு சொல்லலாம் இந்த ஸ்டாக்குக்கு. அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே 2% டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சில ஸ்டாக்குடைய முக்கியமான ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம பார்க்கலாம் ஒவ்வொன்னொன்னா. ரிசல்ட்ல வந்து நல்ல ஸ்டாக்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. நம்ம அதில ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பிஆர்எஸ் இன்டர்நேஷனல். இந்த ஸ்டாக்கு நம்ம வந்து அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, 12,000 கோடிக்கு மேல வருது. இந்த ஸ்டாக்கோடைய ஃபண்டமெண்டல் எல்லாருக்குமே தெரியும். நெறைய தடவ நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டாக் பே வந்து அண்டர் வேல்யூல தான் இருக்கு. ரிசல்ட் வந்து பார்த்துக்கலாம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, 736 கோடி பண்ணியிருக்காங்க சேல்ஸு. ஃப்ளாட்டா தான் இருக்கு. இயர் ஆன் இயர் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கும்போது, இயர் ஆன் இயர் பார்க்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் நல்லா இருக்கு. ஆனா ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் கம்மியா தான் இருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் நல்லாவே குடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 170 கோடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி லாஸ்ட் குவார்ட்டர் 186 கோடி. டிசம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 128 கோடி
இயர் ஆன் இயர் வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஆனா, அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சரியில்ல. டிசம்பரு. நாளைக்கு அடி இருக்குமான்னு தெரியல. ஆனா, ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இடையில நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் ஆனுச்சு. இதுக்கு இடையில இந்த மாரி ரிசல்ட் கம்மியாத காரணம் என்னன்னா, இடையில ஒரு பேன் இருந்தது உங்களுக்கு. அதில கூட வந்து பார்த்தீங்கன்னா, மார்ஜின் அடியா இருக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். Q4 எப்படி ரிசல்ட் குடுக்குறான்ட்டு. புரமோட்டர் ஹோல்டு சேஞ்சஸ் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு தான் வித்திருக்காங்க. டிஐ வந்து கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. பப்ளிக் டைம் கூடியிருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் அப்படியே தான் இருக்கு. எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. லாஸ்ட் குவார்ட்டர் வரைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, Whirlpool. Whirlpool வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 2 நாளா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிரீன்ல தான் போயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. ரிசல்ட் படு மோசமா குடுத்துருக்காங்க. சேல்ஸ் நல்லாவே அருமையான ஒரு சேல்ஸ் கூடியிருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டிங் மார்ஜின் அடியா இருக்கு. அது முக்கியமான காரணம் என்னன்னா, மெட்டீரியல் காஸ்ட் கூடியிருக்கு. இங்க பாருங்க. 64லேருந்து 66 நல்லாவே மெட்டீரியல் காஸ்ட் கூடியிருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்ஜின் அடியா இருக்கு. அதர் இன்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் கம்மியா இருக்கு 3,00,00,000. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 27,00,00,000 தான் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டர் 42,00,00,000. லாஸ்ட் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னாவே 45,00,00,000 நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, மார்ஜின் அடியா இருக்கு. எப்புட்ன்னா மண்டே வந்து கேப் டவுனான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். புரமோட்டர் ஹோல்டிங் வந்து புரமோட்டர் தான் வித்துக்கிட்டே இருக்காரு. நமக்கு தெரியும் இந்த ஸ்டாக்க பத்தி. எஃப்ஐட்ட தான் டிஐ எஃப்ஐட்ட கொஞ்சம் கூடியிருக்கு. டிஐட்ட நல்லாவே கூடியிருக்கு. பப்ளிக்ட்டயும் கூடியிருக்கு இந்த ஸ்டாக்கு. பார்ப்போம். Whirlpool வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பிராண்டு தான். எங்க வீட்டோட ஃப்ரிட்ஜ் இருக்கு இந்த இதுல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அவசரப்பட வேண்டாம். ரிசல்ட் சரியில்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கேஆர்ஆர் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இந்த ஸ்டாக்க நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்றோம். வேல்யூவேஷன் கொஞ்சம் ஹைல தான் இருக்கு இந்த ஸ்டாக் இது. இடையில கொஞ்சம் ரிவர்ஸ் ஆனுச்சு இந்த இதுல. ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் தாங்க. சேல்ஸ் வந்து ஃப்ளாட்டா தான் இருக்கு. இயர் ஆன் இயர் குவார்ட்டர் குவார்ட்டர் இயர் ஆன் இயர் ஓரளவுக்கு நல்லாவே குடுத்துருக்காங்க. மார்ஜின் வந்து சேம் தான். நெட் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ரூ. 1,00,00,000 கூட பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 23,00,00,000 பண்ணியிருக்காங்க. 18,00,00,000 23,00,00,000 ஓரளவுக்கு பரவால்ல. இவங்க டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா பே பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் பாருங்க கன்டின்யூவா டாக்ஸ் கூட பே பண்ணீங்க. இப்ப கம்மியா பே பண்ணியிருக்கனால கொஞ்சம் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் கூடியிருக்கு. பெருசா ஒண்ணும் ரொம்ப சொல்ற மாரிக்கெல்லாம் இம்ப்ரூவ்மென்ட் கிடையாது. புரமோட்டர் வந்து சேம் தான். எந்த ஒரு இதுவும் கிடையாது. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. டிஐட்ட கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. பப்ளிக் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூடியிருக்கு இந்த ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் நம்ம நெறைய பேருடைய ஃபேவரைட் ஸ்டாக்ன்னு சொல்லலாம். டாடா ஸ்டீல், மெட்டல் ஸ்டாக்ல நல்ல ஒரு அருமையான ஏற்றம் கொண்டது. 2025ல மெட்டல் ஸ்டாக் எல்லாமே. டாடா ஸ்டீலோட ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் கம்மியா இருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் கம்மியா இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் கம்மியா இருக்கு. ஆனா இயர் ஆன் இயர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன மார்க்கெட் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு. புரமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காங்க. டிஐயும் கூட்டியிருக்காங்க. புரமோட்டர் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. பப்ளிக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, செல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஒரு ஃபேவரைட் ஸ்டாக்ன்னு சொல்லலாம். ஒரு காலத்தில கல்யாண ஜுவல்லரி இப்ப யாருமே கண்டுக்கிறது கிடையாது. 1% தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே இதா இருக்கு. நல்ல ஒரு 2 இயர்ஸ் லோக்குல தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. வேல்யூவேஷன் கொஞ்சம் ஹையா இருக்கு இந்த ஸ்டாக்கு. பிளட்சிங் இருக்கு ஸ்டாக்ல. P/E 33 இருக்கு. டிசம்பர் ரிசல்ட் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. நல்லாவே அருமையான ஒரு ரிசல்ட் சொல்லலாம். சேல்ஸ் பாருங்க 7,500 800 கோடிலேருந்து பார்த்தீங்கன்னா 10,000 கோடி 2,500 கோடிக்கு மேல நல்லா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் சூப்பரா இருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா செம்மையா பண்ணியிருக்காங்க. நல்லாவே அருமையான ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு நெட் ப்ராஃபிட்ல. பாருங்க டபுள் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரும் சரி, குவார்ட்டரும் சரி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட்டு. மண்டே எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு தெரியல மார்க்கெட்ல. புரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோன்னு செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐயும் கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. டிஐ கூட்டியிருக்காங்க. பப்ளிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு இந்த ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரோ ஸ்டீல் காஸ்டிங் இந்த ஸ்டாக் நான் நெறைய நண்பர்கள் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. ரிசல்ட் வந்துருச்சான்னு. படு மோசமான ரிசல்ட் குடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் எங்கேருந்து எங்கேயோ வந்திருக்கு. நானும் இந்த ஸ்டாக் வச்சிருக்கேன். ஆவரேஜ் பண்ணவே விட்டுட்டேன் இந்த ஸ்டாக்கெல்லாம். எப்ப நல்ல ரிசல்ட் குடுக்கும்னு பாருங்க. ரிசல்ட்ட பாருங்க. நல்லா 79 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கு நல்லா ஒரு 226 கோடி, அப்புறம் 155 கோடி, அதுக்கப்புறம் வந்து அப்படியே கட்ட 65 மாலைக்கு வந்துகிட்டே இருக்கு. இந்த ரிசல்ட் குடுக்கும்போது இந்த ஸ்டாக்க பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து ஏறிருக்கு பாருங்க. 2023 எவ்வளோ பிரைஸ் இருக்கு. நல்ல ரிசல்ட் குடுக்கும். இந்த ஸ்டாக் அப்படியே மேல போயிருக்கு. ரிசல்ட் சரியில்லவும் பார்த்தீங்கன்னா, அப்படியே கீழ இறங்கியிருக்கு. இதுதாங்க நம்ம ரிசல்ட்ட எதுக்கு நம்ம வந்து கண்காணிக்கணும். நம்முடைய போர்ட்ஃபோலியோல உள்ள ஸ்டாக் எதுக்கு நம்ம கண்காணிக்கணும், எதுக்கு ரிசல்ட்ட பார்த்து வாங்கணும்னு நம்ம சொல்றது இதனால தான். ரிசல்ட் சரியில்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஸ்டாக் இறங்க தான் செய்யும். இந்த குவார்ட்டர்ல படு மோசம். சேல்ஸ் நல்லாவே கூடியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் நல்லாவே அடியாயிருக்கு. அது முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் காஸ்ட் பாருங்க 51% 60 கூடியிருக்கு. நல்லாவே கூடியிருக்கு மெட்டீரியல் காஸ்ட்டு. அதனால தான் மார்ஜின் அடியா இருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் பாருங்க 7லேருந்து 2 இருக்கு. படு மோசமானது. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் மேக்கிங் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு இந்த ஸ்டாக்குக்கு தான் தீபாவளின்னு நெனைக்கிறேன். அடிச்சு கொளுத்தி கீழ இறக்கி ஒரு 60க்கு போகுமான்னு தெரியல இந்த ஸ்டாக்கு. பார்க்கலாம். புரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சேஞ்சஸுமே கிடையாது.
எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோன்னு கூட்டியிருக்காங்க. டிஐட்ட அதிகமா கிடையாது. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட் எஸ்கேப்ன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டு, பப்ளிக்கு கொஞ்சம் வித்திருக்காங்க. பப்ளிக்ட்ட தான் அதிகமா இந்த ஸ்டாக் இருந்திருக்கு ஸ்டார்ட்டிங்ல. அதுக்கப்புறம் புதுசா ஒரு ஐபிஓ வந்த ஸ்டாக்கு, ஒரு மைக்ரோ கேப்பு, எக்ஸெல் சாஃப்ட் டெக்னாலஜி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ பிசினஸ்ல இருக்காங்க இந்த ஸ்டாக்கு. இவங்களுடைய பிசினஸ் இந்த இருக்கு. ஏஐ பவர்டு ஆப், டெஸ்ட் அண்ட் அசஸ்மென்ட், ஆன்லைன் ப்ராடக்டிங் கன்டென்ட் சர்வீசஸ். அதில வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட்ல இருக்கு. அதனால அந்த செக்டார்ல இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கவனம் செலுத்துறாங்க. அதனால தான் எடுத்து வந்திருக்கேன். ஒரு மைக்ரோ கேப்பு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்லங்க. கூட்டியிருக்காங்க 71 கோடி. ஆப்பரேட்டிங் மார்ஜின் பார்த்தீங்கன்னா கூடியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6 கோடி. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 10 டூ 11 கோடி, 1 கோடி கூட்டியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 1 கோடி தான் கூடியிருக்கு. ஒரு சுமாரான ரிசல்ட் தான். பெரிய ரிசல்ட்ன்னு இல்ல. இம்ப்ரூவ்மென்ட் இனி வருங்காலத்தில இருந்துச்சுன்னா, இவங்க வந்து ஏஐல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்தாங்கன்னா, இந்த ஸ்டாக்லாம் மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா தான் வச்சிருக்காங்க. எஃப்ஐட்டயும் இருக்கு, டிஐட்டயும் இருக்கு, பப்ளிக்ட்டயும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் ஒரு புதுசா ஐபிஓ வந்த ஸ்டாக் தான் இதுவும். சுதீப் பார்மா. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரிவர்சல் காமிக்கிற மாரி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் ரிசல்ட் சேல்ஸ் நல்லாருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் பார்த்தீங்கன்னா கூடியிருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் நல்லாவே கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 48 கோடி பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் இருக்கு. ஏன்னா, லாஸ்ட் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 29 கோடி டூ 48 கோடி. குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட் தான். பெருசா இம்ப்ரூவ்மென்ட் கிடையாது. பார்ப்போம் இந்த அமெரிக்க டீல் எல்லாம் ஓகேயா இருக்கு. இந்த மாரி கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் ஆகுதான்னு பார்க்கலாம். புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாருக்கு. எஃப்ஐ நல்லாருக்கு. டிஐட்டயும் நல்லாவே அதிகமா வச்சிருக்காங்க. பப்ளிக்ட்ட கம்மியா இருக்கு இந்த ஸ்டாக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஸ்டாக்குன்னு சொல்லலாம். கவர்மெண்ட் ஸ்டாக் தான். ஷிப்பிங் கார்ப்பரேஷன் இந்தியா. நல்ல ஒரு ஹைல தான் இந்த ஸ்டாக்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நல்ல ஒரு லோ வேல்யூ. 3% மேல டிவிடெண்ட் குடுக்குறாங்க இந்த ஸ்டாக்கு. ஸ்டாக்கோடைய ரிசல்ட் வந்து பாருங்க. அருமையான சேல்ஸ் கூடியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் பாருங்க 30லேருந்து பார்த்தீங்கன்னா 42 சூப்பராவே பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பரா பண்ணியிருக்காங்க. 189 கோடி எங்க இருக்கு? 405 கோடி இருக்கு. இதுவரைக்கும் 405 கோடி வந்து இவங்க பண்ணதே கிடையாது. நல்லாவே பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு அருமையான ரிசல்ட் குடுத்துருக்காங்க. புரமோட்டர் கொடியில வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஏ கூட்டியிருக்காங்க. டிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கும் கம்மி பண்ணியிருக்காங்க. புரமோட்டர் நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அப்படியே தான் இருக்கு. ஐடி ஸ்டாக்லாம் நல்லா ஒரு டவுன் தாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே கூடியிருக்கு. நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஐடி ஸ்டாக் எல்லாம் மேல பறக்குமான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்டாக் மார்க்கெட் இப்போ எதுவும் பார்த்தீங்கன்னா, ஹை ரிஸ்க். அதனால வந்து பொறுமையா நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்க போர்ட்ஃபோலியோல இருக்க ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கவனமா ஸ் ரிசல்ட்ட வந்து அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. எப்போதுமே ஹை ரிஸ்க். இந்த வீடியோல நம்ம நெறைய இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம் நண்பர்களே. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் பார்க்குறீங்க. அப்படியே வீடியோ லைக் பண்ணிட்டு, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காண்டி தான். என்னுடைய நாலேட்ஜ், என்னுடைய வியூ தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனும், எந்த ஒரு செல் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. நீங்க எந்த ஒரு ஸ்டாக்க வாங்குறதா இருந்தாலும், விக்கிறதா இருந்தாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.